வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது மருத்துவ படிப்புக்கான நீட் இளநிலை தேர்வு. 18 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான விதிமுறைகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. தேர்வு அறையில் காதணி, வளையல் உள்ளிட்ட அணிகலன்களுக்கு தடை. நீண்ட கை கொண்ட ஆடைகளை அணிய அனுமதியில்லை. திராவிட மாடல் என்னவென்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாதி மதத்தை பிரித்து பார்த்தவர்களுக்கு திராவிடம் என்றால் புரியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. இன்னும் 3 மாதங்களில் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் QR கோடு மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் திட்டம் அமல்படுத்தப்படும் என அமைச்சர் KR பெரிய கருப்பன் தகவல். இங்கிலாந்து மன்னராக முடிசூட்டிக் கொண்டார் இளவரசர் 3ஆம் சார்லஸ். லண்டனில் உள்ள வெஸ்ட் மினிஸ்டர் அபேவில் கோலாகலம். ஷேப்பாக்கத்தில் நடந்த IPL தொடரின் லீக் போட்டியில் மும்பையை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் பெங்களூருவை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அசத்தல் வெற்றி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத பதவியில் இருப்பவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள ஈடில் ஆட்சி ஈராண்டே சாட்சி என்ற ஈராண்டு சாதனை மலரை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். பின்னர் பேசிய முதலமைச்சர் தலைமை செயலகம் உழைப்புக்கான முதன்மை செயலகமாக மாறியுள்ளதாக குறிப்பிட்டார். மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத பதவியில் இருக்கிறவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் கடமையை செஞ்சா போதுங்கிற குறிக்கோளோடு நான் செயல்படுகிறேன். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்பது 2 ஆண்டு காலமாக ஏழை மக்களுடைய நலன் காக்கக்கூடிய குடியிருப்பாக மாறி இருக்கிறது. தலைமைச் செயலகம் என்பது தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரையும் முன்னேற்ற உழைக்கக்கூடிய முதன்மை செயலகமாக மாறி இருக்கிறது. கொளத்தூர் வில்லிவாக்கம் பகுதியை இணைக்கும் சாலை மேம்பாலத்தை மே 13ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைப்பார் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை வில்லிவாக்கம் மற்றும் ஸ்டீபன்சன் சாலை ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய சாலை மேம்பால பணிகளை அமைச்சர் சேகர்பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சேகர்பாபு, மே 13ஆம் தேதி மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைப்பார் என்றார். சென்னை GP சாலையில் மழைநீர் தேங்காமல் இருக்க 2 நாட்களில் ப்ரீகாஸ்ட் முறையில் கால்வாய் அமைக்கப்படும் என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். சென்னை வால்டாக் சாலையில் மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். உப்பள தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த வாரியம் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் நலவாரியத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களாக உள்ள 9809 உப்பள தொழிலாளர்களுடன் தொடக்கத்தில் செயல்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உப்பு உற்பத்தி துறையில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்ற அனைத்து நல வாரியங்களில் உள்ளதைப் போல் கட்டணமில்லாமல் வாரியத்தில் தங்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ள ஊக்குவிக்கப்படுவார்கள் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் QR கோடு மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் திட்டம் இன்னும் 3 மாதங்களில் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் கூறினார். பண பரிவர்த்தனைக்கு QR கோடு இப்போ உடனேத்து காஞ்சிபுரத்தில் நம்முடைய பதிவாளர் அவர்கள் அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்காங்க. ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பும் அது வெகு விரைவில் இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் தமிழகம் முழுவதும் அந்த QR மெத்தட், அதாவது பண பரிவர்த்தனை அந்த இணையத்தின் மூலமாக செலுத்துகின்ற வசதி ஏற்படுத்தப்படும். சென்னை கோடம்பாக்கம் மண்டலத்தில் 1.6 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட கோதண்டராமன் கோவில் குளம் திறப்பு விழாவில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மா. சுப்பிரமணியன், சென்னை மேயர் பிரியா, மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அரசின் எந்தவொரு திட்டமும் மக்களின் பங்களிப்பு இருந்தால்தான் வெற்றி பெறும் என்று கூறினார். எந்த ஒரு திட்டத்தையும் அரசு மட்டும் தன்னிச்சையாக எடுத்து செய்ய முடியாது. எந்த ஒரு திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் அது மக்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும்.
ஒரு திட்டம் மக்கள் பங்களிப்புடன் செயல்படுத்தும் போதுதான் அது வெற்றிகரமான திட்டமாக அமையும். எனவே இந்த குலத்தையும் பொதுமக்கள் பேணி பராமரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். காவலர்கள் குழந்தைகளுக்கான பள்ளியை திமுக அரசு மூட துடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அதிமுக ஆட்சியில் வெளியிடப்பட்ட ஆணையின்படி புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து காவலர்களின் குழந்தைகளுக்கான பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்திட திமுக அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். 10.5% இடஒதுக்கீடு கிடைப்பது தாமதமானால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து உயிரையும் விட தயாராக இருக்கிறேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பாக பேசியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து நடத்திய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய ராமதாஸ், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கிடைப்பது தாமதமானால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து உயிரையும் விட தயாராக இருக்கிறேன் என்று கூறினார். சிதம்பரம் தீட்சிதர் குழந்தைகளுக்கு இருவிரல் பரிசோதனை நடத்தப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் சென்னையிலிருந்து மருத்துவக் குழு கடலூர் அரசு மருத்துவமனையில் ஆலோசனை மேற்கொண்டது. சிதம்பரம் நடராஜர் ஆலய தீட்சிதர்கள் மீது குழந்தை திருமணம் செய்து வைத்ததாக போக்சோ வழக்கு பதிவு செய்து குழந்தைகளுக்கு இருவிரல் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழக ஆளுநர் அரசியல்வாதியாக செயல்படக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து முடிவுகளிலும் பாஜகவுக்கு எதிராக பேசும் திமுக NLC விவகாரத்தில் மட்டும் தமிழகத்தின் அழிவுக்கு பாஜகவுடன் கூட்டு வைக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். ஆளுநர் ஆளுநராக செயல்படணும், அரசியல்வாதியாக செயல்படக்கூடாது. ஆளுநர் நடுநிலையாக இருக்கணும், ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடணும். ஒரு மாநிலத்தினோட வளர்ச்சினா அதாவது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படணும். அந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக அவர் சார்ந்த கட்சியுடைய கொள்கைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடாது. அது தப்பு. அது பட்டா நிலத்தை மயானமாக பயன்படுத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம், உடலை புதைக்க நில உரிமையாளர் அனுமதி அளித்தாலும் பஞ்சாயத்து சட்டப்படி பட்டா நிலத்தில் உடலை புதைக்க முடியாது என தெரிவித்தது. மேலும் கிராமத்தில் மயானம் இல்லை என்றால் அரசு நிலத்தை கண்டறிந்து ஆட்சியரின் அனுமதியுடன் அந்த நிலத்தை மயானமாக பயன்படுத்த முடியும் எனவும் நீதிபதி குறிப்பிட்டார். உடலை தோண்டி எடுத்து மயானத்தில் அடக்கம் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி இந்த நடவடிக்கைக்காக பாதுகாப்பு வழங்க காவல்துறைக்கும் உத்தரவிட்டார். மாமல்லபுரம் அருகே மலைப்பகுதி பாலைவனம் கடற்பகுதிகளை கடக்கும் அதிதிறன் கொண்ட புதிய வாகனம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பட்டிப்புளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிரமமான கரடு முரடான பகுதிகளை கடக்கும் அதிக திறன் புதிய தொழில்நுட்ப அடிப்படையிலான டயர்கள் பொருத்தப்பட்ட 5 புதிய வாகனங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. பார்வையாளர்கள் பலரும் இந்த வாகனங்களின் கண்காட்சியை பார்வையிட்டு அதன் முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் ஆன்லைன் போர்ட்டல் மூலம் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் 63 விண்ணப்பங்களுக்கு 60 நாட்களுக்குள் திட்ட அனுமதி வழங்கப்பட்டது. ஒற்றை சாளர மென்பொருள் மூலம் இதுவரை இணையதளத்தில் திட்ட அனுமதி வழங்குவது 82 விழுக்காடாக வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும ஆன்லைன் போர்ட்டல் மூலம் பெறப்பட்ட 672 விண்ணப்பங்களில் 327 விண்ணப்பங்களுக்கு திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் மருத்துவ கழிவுகளை மாநகராட்சி குப்பை தொட்டியில் கொட்டிய தனியார் மருத்துவமனைக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுரை முனிசாலை பகுதியில் இயங்கி வரும் தனியார் மருத்துவமனை மருத்துவ கழிவுகளை மாநகராட்சி குப்பை தொட்டியில் கொட்டுவதாக சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு புகார்கள் வந்தன. அதைத் தொடர்ந்து அலுவலர்கள் விசாரணை நடத்தி அந்த தனியார் மருத்துவமனைக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். அரசு இடங்களில் படப்பிடிப்பு நடத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு நன்றி தெரிவித்து தயாரிப்பாளர் சங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகள், பூங்காக்கள், சிறைச்சாலைகள், பள்ளிகளில் வெளிப்புறங்களில் படப்பிடிப்பு நடத்த தயாரிப்பாளர் சங்கம் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தது. இந்நிலையில் அரசு இடங்களில் படப்பிடிப்பு நடத்த தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை சித்திரை திருவிழாவுக்கு பிறகு கள்ளழகருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டு பின் சைத்திர உபச்சாரம் நடைபெற்றது. பின்னர் கருட வாகனத்தில் எழுந்தருளிய சுந்தரராஜ பெருமாள் நாரைக்கு முக்தியளிக்கும் வகையில் அங்கு கட்டப்பட்டிருந்த நாரை பறக்க விடப்பட்டது. மண்டூக முனிவரின் உருவ சிலைக்கு நம்மாழ்வார் திருமொழி பாடப்பட்டு சாப விமோசனம் வழங்கும் பூஜை நடைபெற்றது.
குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற காஞ்சாம்புரம் பத்ரேஸ்வரி அம்மன் கோவிலில் யானை மீது அம்மன் எழுந்தருளும் ஆராட்ட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் நையாண்டி மேளம், செண்டை மேளம் உள்ளிட்ட மேளதாளங்களுடன் மயிலாட்டம், ஒயிலாட்டம், குதிரையாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் முத்துக்குடை ஏந்தியும் தாளப்பொலி எடுத்தும் ஊர்வலமாக சென்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நேரு பூங்காவில் 12வது காய்கறி கண்காட்சி தொடங்கியுள்ளது. இந்த விழாவை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், நீலகிரி MP ராசா, மாவட்ட ஆட்சியர் அம்ரித் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். சுற்றுலா பயணிகளை கவர 5 டன் காய்கறிகளால் டிராகன், யானைகள், முதலை, மயில்கள், சிவலிங்கம், பவானிசாகர் அணை என பல்வேறு உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர 1 லட்சம் மலர் செடிகளில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்த கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகிறார்கள். இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்த 3 குடும்பங்களைச் சேர்ந்த தமிழர்கள் 10 பேரை தனுஷ்கோடி அருகே போலீசார் மீட்டனர். தனுஷ்கோடி அடுத்த 2ஆம் மணல் தீடையில் கைக்குழந்தைகளுடன் இருந்து 3 குடும்பங்களைச் சேர்ந்த 10 பேர் தஞ்சமடைந்தனர். அவர்களை கடலோர காவல் படையினர் மீட்டு மண்டபம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று பின்னர் அகதிகள் மறுவாழ்வு முகாமில் ஒப்படைக்க உள்ளனர். கர்நாடக மாநிலம் பெல்காவியில் பிரச்சாரம் செய்த உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மாநிலத்தில் பாஜக இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீட்டை நீக்கி லிங்காயத்து பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் இடஒதுக்கீட்டை அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இஸ்லாமியர் இடஒதுக்கீட்டை 6% உயர்த்திவிடும் எனவும் குற்றம் சாட்டினார். மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் பதற்ற சூழலால் அப்பாவி மக்கள் 54 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. மணிப்பூரில் பழங்குடியினருக்கும் பழங்குடி அல்லாதோருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் வாகனங்கள், வீடுகள், பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவற்றை ஆர்ப்பாட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தியும் உள்ளனர். இதுவரை 13,000 பேர் மீட்கப்பட்டு புகலிடங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வன்முறையில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 54 என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நடைபெற்ற கோலாகல விழாவில் நாட்டின் மன்னராக சார்லஸுக்கு முடிசூட்டப்பட்டது. 70 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மிக பிரம்மாண்ட முடிசூட்டு விழாவிற்கு மன்னர் சார்லஸ், அவரது மனைவி கமிலா சிறிய சாரட்டு வண்டியில் பக்கிங்ஹாம் அரண்மனையில் இருந்து வெஸ்ட்மினிஸ்டர் அபே தேவாலயம் வரையில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார்கள். அங்கு பாரம்பரிய சடங்குகள் முடிந்ததும் 3ஆம் சார்லஸாக சார்லஸ் முடிசூட்டப்பட்டார். கடவுளே மன்னரை காப்பாற்று என அங்கிருந்தவர்கள் முழங்க அரசு அதிகாரங்களை வழங்கும் செங்கோல் மன்னருக்கு வழங்கப்பட்டது. IPL தொடரின் 49வது லீக் போட்டியில் பரம போட்டியாளரான மும்பையை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அணி அபார வெற்றி பெற்றது. சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் தோனி பவுலிங்கை தேர்வு செய்தார். தொடர்ந்து பேட்டிங் செய்த மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன்கள் எடுத்தது. பின்னர் பேட்டிங்கை தொடங்கிய சென்னை அணி 17.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. IPL தொடரின் மற்றொரு லீக் போட்டியில் டெல்லி அணி பெங்களூருவை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் பெங்களூரு 4 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 182 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய டெல்லி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அபார வெற்றி பெற்றது. தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியிருக்கும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது மருத்துவ படிப்புக்கான நீட் இளநிலை தேர்வு. 18 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான விதிமுறைகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. தேர்வு அறையில் காதணி, வளையல் உள்ளிட்ட அணிகலன்களுக்கு தடை. நீண்ட கை கொண்ட ஆடைகளை அணிய அனுமதியில்லை. திராவிட மாடல் என்னவென்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாதி மதத்தை பிரித்து பார்த்தவர்களுக்கு திராவிடம் என்றால் புரியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. இன்னும் 3 மாதங்களில் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் QR கோடு மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் திட்டம் அமல்படுத்தப்படும் என அமைச்சர் KR பெரிய கருப்பன் தகவல்.
இங்கிலாந்து மன்னராக முடிசூட்டிக் கொண்டார் இளவரசர் 3ஆம் சார்லஸ். லண்டனில் உள்ள வெஸ்ட் மினிஸ்டர் அபேவில் கோலாகலம். சேப்பாக்கத்தில் நடந்த IPL தொடரின் லீக் போட்டியில் மும்பையை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் பெங்களூருவை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அசத்தல் வெற்றி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.